Hello everyone, welcome back to my channel. I like trendy fashion. Fashion na உங்களுக்கு passion அப்படினா இந்த channel உங்களுக்காக. இந்த வீடியோல fat girlsக்கான saree tips தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே saree tips and blouse tips னு டீடைலா வீடியோ போட்டுருக்கேன். அது நீங்க பார்க்கல அப்படினா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. and இந்த வீடியோல என்ன புதுசா சொல்ல போறேன் அப்படினா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அங்க எந்த மாதிரி saree நீங்க போட்டா நீங்க இன்னும் அழகா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான சில கைட்லைன்ஸ் தான் கொடுக்க போறேன். சோ இது பெருசா டிப்ஸ் ஹேக்ஸ் அப்படினா நான் சொல்லிக்க வரல. ஒரு சிம்பிள் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ஏற்கனவே நீங்க நல்லா அழகா கொலுக்கு முழுக்குன்னு சப்பியா கியூட்டா இருக்கீங்க இல்லையா, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி மெருகேத்துற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லும் அந்த கைட்லைன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்றப்போ நான் ஒரு saree வியர் பண்ணி சூஸ் பண்ணணும் தான் நான் நினைச்சேன். பட் இப்பயே மணி 10 மணி நைட்டு 10 மணி ஆயிட்டதுனால நான் மறுபடியும் போய் saree கட்டிட்டு வந்து கேமரா தூக்கிட்டு வந்தா வீட்டுல டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு சுடிதார் துப்பட்டாவே saree மாதிரி கட்டிட்டேன். இப்ப நீங்க சாரின்னு சொன்னா நீங்க நம்பிடுவீங்க தானே? ஓகே, தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஒரு துப்பட்டா தான், சும்மா saree மாதிரி கட்டியிருக்கேன். சாரி கிட்ட டைம் இல்லாதனால கட்டுவோம். யார் என்ன சொல்ல போறா? நம்ம நினைச்சா அது துப்பட்டா, நம்ம நினைச்சா அது ஹாஃப் சாரி, எப்படினாலும் நம்ம ஸ்டைல் தான், நம்ம பண்றதுதாங்க ஸ்டைல், நம்ம பண்றதுதாங்க ஃபேஷன். யாரு என்னங்க சொல்ல போறா? நமக்கு நல்லா இருந்தா அது ஓகே தான். அண்ட் ஓகே, இப்போ வாங்க நம்ம என்னென்ன மாதிரி சாரி எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ குயிக்கா பாத்துடலாம். ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சோடனே நம்ம வந்து கலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி பாக்குற கலர் வந்து ஏதாவது ஒரு saree டார்க் கலராகவும் அதே மாதிரி லைட் வெயிட் சாரியா இருந்துச்சுன்னா உடனே பிக் பண்ணிருங்க. ஃபேட் கேர்ள்ஸுக்கு, ஃபேட் லேடிஸ்க்கு அந்த மாதிரி டார்க் கலர் லைட் வெயிட் saree வந்து சூப்பரா பொருந்தும். டார்க் கலர்னா உங்களுக்கு தெரியும், அதுல பெஸ்ட் கலர் பிளாக் அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ பிளாக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர் நம்ம வந்து நல்லா ஃபிட்டா அழகா காமிக்கிறதுக்கு. பட் மற்றபடி எல்லா டார்க் கலர்ஸும், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்கண்டி கலர் கூட டார்க் கலர் தான். அந்த மாதிரி டார்க் கலர்ல லைட் வெயிட் சாரியா இருந்து வைங்க. லைட் வெயிட்னா என்னென்ன, ஒரு கிரேப் சாரி சொல்லலாம், இல்ல ஒரு ஷிஃபான் சாரி, ஜார்ஜெட் சாரி, இந்த மாதிரி ஒரு நெட் சாரி, எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் இல்லையா? அதாவது உங்களுக்கு நல்லா போடுறதுக்கும் நல்லா எப்படி சொல்றோமோ கம்ஃபர்டபுளா இருக்கும்ல ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஃபேட் கேர்ள்ஸுக்கு. நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருக்கிற சாரீஸ். காட்டன்ல இன்னும் குண்டா தெரியும், ஆரஞ்சால ரொம்ப குண்டா தெரியும். அந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்க சாரீஸ் இல்லாம லைட் வெயிட்டா டார்க் கலரா பார்த்து வாங்குறது செமையா இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம பாக்குற சாரி வந்து பேட்டர்ன் வைஸ் வந்து இப்போ பிளெயினா போடுறது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது என்னமோ இப்போ எல்லாமே பிளெயின் சாரி வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. பட் எல்லா டைமும் பிளெயினா போட முடியாதுன்றதுனால அது ஒரு சின்ன பார்டர் வச்சு நம்ம போடலாம். அந்த பார்டரும் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருந்தது அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ பிளெயின் சாரி வித் சின்ன பார்டர், அது கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது நம்ம ஃபேட் கேர்ள்ஸுக்கு, ஃபேட் லேடிஸ்க்கு சூப்பரா கியூட்டா இருக்கும். அது நீங்க ப்ளீட் எடுத்து கட்டினாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்ல விட்டாலும் சரி, சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு எம்ப்ராய்டரிஸ், பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் வேணும், நான் அக்கேஷனா அந்த மாதிரி வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப போட்டு நீங்க டிசைனருக்கு, எம்ப்ராய்டரிக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம சாரி கலர்லயே சாரியோட சாரியா அந்த டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு இன்விசிபிள் பேட்டர்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. ரொம்ப நிறைய கிராண்ட், நிறைய சீக்வன்ஸ் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பல்கியரா காமிச்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் சாரியில வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நம்மளுடைய பிளவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப வந்து ஃபுல் ஹேண்ட் பிளவுஸ் வந்து சூப்பரா இருக்கும். யாருக்கு சூப்பரா இருக்கும்? நம்மள மாதிரி சப்பி குட்டிங்களுக்கு தான் சூப்பரா இருக்கும். ஃபுல் ஹேண்ட் போடுங்க, ரொம்பவே அழகா இருக்கும். இல்ல நான் ஃபுல் ஹேண்ட்லாம் போட மாட்டேன் மேம், எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா 3/4 போடுங்க. இல்ல 3/4 போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா எல்போ ஸ்லீவ் போடுங்க. இல்ல எல்போ ஸ்லீவும் போட மாட்டேன் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. எல்போ ஸ்லீவ் தான் இப்ப எல்லாருமே போடுறாங்க. பெரியவங்க கூட எல்போ ஸ்லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்போ ஸ்லீவ் போடுங்க. அண்ட் சின்ன கை ஸ்லீவ்லெஸ் வேண்டாம். இது வந்து பிளவுஸுக்குன்னு இல்லை, நீங்க எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃபேட் ஆம் பெருசா இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு எல்போ ஸ்லீவ் பிளவுஸ்ல சூப்பரா இருக்கும். பிளவுஸ்ல வரப்போ இப்போ ஃபுல்லும் பேடட் பிளவுஸ் வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் நீங்க வந்து பஸ்டியரா இருக்கீங்க அப்படின்னா பேடட் பிராவோ பேடட் பிளவுஸோ நீங்க வியர் பண்ண வேணாம்.
நார்மல் பிளவுஸே வியர் பண்ணுங்க. ஃபுல் கவரேஜ் பிரேசியர் போட்டு அந்த நார்மல் பிளவுஸ் போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து பஸ்ட்டை விட டம்மி பெருசா இருக்கு, ஒரு நியூ மாமா இருக்கீங்க, இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, உங்களுக்கு தொப்பை பெருசா இருக்கு அப்படின்னா அந்த டைம் நீங்க பேடட் பிராவோ இல்ல பேடட் பிளவுஸோ யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பஸ்டையும் நம்ம டம்மியையும் ஃபிளாண்ட் பண்ண முடியும். இல்ல நார்மலா தான் இருக்கீங்க பட் குண்டா பஸ்டியா இருக்குன்ற பட்சத்துல தயவு செஞ்சு இந்த பேடட் பிளவுஸ்க்கு போயிடாதீங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லுமே நார்மலா விற்கிற 500 ரூபாய் பிளவுஸுக்கு கூட பேடட் வச்சுதான் இருக்கு. அப்படியே பேடட் வாங்கினா கூட பேடட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நார்மல் பிளவுஸ் வியர் பண்ணாலே அது ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் கம்மிங் டு சாரி வந்து ஷைனிங் ஃபேப்ரிக்கா இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா நல்லா தான் இருக்கும் ஷைனிங் ஃபேப்ரிக். ஏன்னு நான் சொல்ல வரேன், ஷைனிங் ஃபேப்ரிக் போட்டா நமக்கு எங்க பெருசா இருக்கோ அங்க நல்லா ஹைலைட்டா தெரியும். லைக் நம்ம ஃபேஸுக்கு ஷிம்மர் போடுறோம்ல, நம்ம எங்க போடுவோம், இங்க ஹை பாயிண்ட்ஸ் இங்க போடுவோம், இங்க நோஸ்ல போடுவோம், இதெல்லாம் நம்மளுடைய ஹை பாயிண்ட்ஸ். ஸோ எங்கெங்க ஹை பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து ஹைலைட்டரோ ஷிம்மரோ போடுறோமோ அங்க நல்லா ஹைலைட்டா தெரியும். அதே கான்செப்ட் தான் இந்த ஷைனிங் ஃபேப்ரிக்கும். இப்போ பஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஷைனிங்கா தெரியும் when you go outside or when you go out on lighting அந்த மாதிரி. பட்டு அந்த சைடு வந்து ஷைனிங்கா இருக்கும், தொப்பை சைடு ஷைனிங்கா தெரியும். இல்ல நீங்க வந்து ஒரு ஹாட் லுக் நீங்க கொடுக்கணும், எனக்கு ஷைனிங்கா எனக்கு தெரியணும் அப்ப நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஷைனிங் ஃபேப்ரிக். சாட்டின் சாரி யூஸ் பண்ணலாம், கிரேப் சாரி யூஸ் பண்ணலாம், சனா சில்க் அண்ட் சில்க் சாரிலேயே நல்ல ஷைனிங்கா டபுள் ஷேட் வர மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்றப்போ அந்த பஸ்ட் அந்த ஹிப்பு அந்த பட் எல்லாமே நல்லா ஷைனிங்கா ஹைலைட்டா தெரியும். இஃப் யூ வாண்ட் டு லுக் ஹாட் அண்ட் செக்ஸியா நீங்க அந்த மாதிரி தாராளமா ட்ரை பண்ணலாம், சூப்பரா அழகா தான் இருப்பீங்க. இல்ல எனக்கு அப்படி தெரியக்கூடாது, நான் ரொம்ப செட்டில்டா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஷைனிங் ஃபேப்ரிக்கை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். கடைக்கு போறோம், டார்க் கலரா பிளெயின் சாரியா பார்த்து எடுக்கிறோம், அந்த பிளெயின் சாரியும் லைட் வெயிட்டா எடுக்கிறோம். இல்ல ஏதாவது ஒரு பார்டர் வச்சா கூட சின்ன பார்டரா எடுத்து போடுங்க, பெரிய பார்டரா நீங்க செட் ஆகுதுன்னு சொல்றோம். கடைக்காரனை டார்ச்சர் பண்ணாம சூப்பரான ஒரு சாரி எடுத்து லைட் வெயிட்ல அதை ரொம்ப நேர்த்தியா அழகா கட்டி பிளவுஸ் அழகா ஸ்டிச் பண்ணி ஃபுல் ஹேண்டோ 3/4 எல்போவோ அழகா ஸ்டிச் பண்ணி ரொம்ப அம்சமா இருக்கும். ஸோ இந்த சாரி வந்து ஃபேட் கேர்ள்ஸ் சப்பி லேடிஸுக்கு தான் சூப்பரா இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு தான் எல்லாமே வந்து ஒரு பியர் ஷேப் ஆகட்டும் ஆப்பிள் ஷேப் ஆகட்டும் கரெக்டாக இருக்கும் இல்லையா, சாரீல ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதெல்லாம் செட் ஆகுமா இதெல்லாம் நல்லா இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை, டேக் அ செல்ஃபி அண்ட் உங்க போட்டோவை நீங்களே அட்மைட் பண்ணி பாருங்க. நல்லா தானடா இருக்கும் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கே வரும். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா நீங்க கத்திருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். Until this is Sangeeta saying bye bye.